ஹாய். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கோலம் கற்றுக்கிட்டு அதை வரைஞ்சி பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாள் என்னடான்ட்டு ரஃப் நோட்டு திருப்பி பார்த்தா எல்லா பக்கமும் கோலம் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு சின்ன நோட்டை வந்து கோலம் நோட் அப்படின்னு போடணுன்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி நான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பவுமே நம்ம டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்ல, அந்த மாதிரி வரையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோலம் சூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு பேக் சைட் ஆஃப் ஒரு உமனோட தலை பின்னல் மாதிரி இருக்குது. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இந்த ஃபஸ்ட் பேஜில் வரையணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பித்தேன். அண்ட் சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும். இவென்ச்சுவலி புள்ளி வச்சு போடுறதும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதை வந்து ஷார்ட் டைம்லேயே கற்றுக்கிட்டு ஒரு 3 to 4 அட்டம்லேயே நம்மளால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியுது. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆல்சோ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் அம்மாவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம அம்மாங்கெல்லாம் ஒரு கோலம் புக் வச்சுட்டு மார்கழி மாதம் அதை வந்து கோலம் போடுறது, ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை. ஸோ இதே என்னோட கோலம் புக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஹாபி என்னன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.